பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பீகாரை போல தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், யூனியன் பிரதேசங்கள் உட்பட 12 மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல்ல தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் அவசர கதியில தீவிரப்படுத்தி இருக்கு. எஸ்ஐஆர் பணியின் போது வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுப்புக்கான அந்த படிவத்தை ஒரு வீட்லயும் வழங்க வேண்டும். அதன் பின்பு அவங்க ஃபில்அப் பண்ண அந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்யணும். இது எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்க கால அவகாசம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 மாதம் மட்டுமே காலக்கெடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில எஸ்ஐஆர் பணி அழுத்தம் காரணமா கேரளாவில் ஒரு BLO அதாவது பூத் லெவல் ஆபீசர் வந்து தற்கொலை செஞ்சிருக்க சம்பவம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். கேரளாவில் மட்டும் கிடையாது, ராஜஸ்தான்லயும் ஒருவர் இந்த எஸ்ஐஆர் பணி சுமை தாங்க முடியாம ஒரு BLO வந்து தற்கொலை செஞ்சிருக்காரு. அதே போல தமிழ்நாட்டிலும் நேற்றைய தினம் சித்ரா அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரத்துல அவங்களுடைய எஸ்ஐஆர் பணியை உடனடியா முடிச்சு கொடுக்கணும், அதாவது எஸ்ஐஆர் படிவங்களை எல்லாம் முழுமையா இன்று காலை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு மாநகராட்சி ஆணையர் ஒருமையில சித்ரா அவர்களை திட்டியதனுடைய அடிப்படையில அவங்க தற்கொலை முயற்சிக்கு மேற்கொண்டிருக்கிறாங்க. கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. தற்போது அவங்கள மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் நடைபெற்று வருது. அலுவலக உதவியாளரா இருந்த அனீஷ் கேரளாவில கண்ணூர்ல வந்து அவரு எல்லா படிவங்களையும் கொடுக்கறதா இருக்கட்டும், அதை நிரப்புறது, அதை திரும்ப சேகரிப்பது இப்படின்னு பல்வேறு பணிகள்ல ஈடுபட்டு வந்திருக்காரு. அதுலயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அவர் 3 முறை இந்த பணியிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி கேட்ட போதும் அவருக்கு அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் அவர் குடும்பத்தினர் சார்பா குற்றம் சாட்டியிருக்காங்க. சனிக்கிழமை இரவு 1:30 மணி வரைக்குமே இந்த விண்ணப்பங்களை நிரப்பக்கூடிய பணியில அவரு ஈடுபட்டிருந்திருக்காரு. இதன் பின்புதான் மன உளைச்சல் தாங்க முடியாத காரணத்தால அவரு தற்கொலை செஞ்சிருக்காரு. இதனை அடுத்து கேரளாவுல பல்வேறு இடங்கள்லயும் போராட்டம் ஆரம்பிச்சதை அடுத்து இந்த எஸ்ஐஆர் பணி அப்படிங்கிறது திங்கட்கிழமை அன்னைக்கு முழுமையாவே முடங்கி இருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான்ல ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி ஜாங்கேட் அப்படிங்கிறவர் 45 வயதுடையவர். இவராலையுமே எஸ்ஐஆர் உடைய பணி சுமை தாங்க முடியாததால ரயில் முன்பு பாய்ந்தவருடைய உயிரை மாச்சுக்கிட்டதா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பணி சுமையின் காரணமாக தான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் அப்படிங்கறத குறிப்பாகவும் எழுதி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தமிழகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து இந்த எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த போவதாக வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பா அறிவிச்சிருந்தாங்க. தமிழகத்துல இதுவரைக்கும் 6 கோடி வாக்காளர்களுக்கு இந்த படிவங்கள் வழங்கப்பட்டிருப்பதா தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில உரிய திட்டமிடல், முறையான பயிற்சி, அது மட்டும் இல்லாம நிதி ஒதுக்கீடு இப்படின்னு எதுவுமே செய்யாம எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள சொல்லி ஊழியர்களை நிர்பந்திக்கிறதால அவங்களுக்கான பணி சுமை அதிகரிக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் கணக்கெடுப்புக்கு போதிய அவகாசம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னும் கூடுதல் பணிகளை கருத்துல கொண்டு 1 மாத ஊதியத்தை மதிப்பூதியமா வழங்கணும் அப்படிங்கிறதையும் கூறியிருக்காங்க. அனைத்து துறை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்குமே இந்த மன உளைச்சலா இருக்கட்டும், பணி சுமையா இருக்கட்டும், இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத தமிழக தலைமை தேர்தல் அலுவலர்கிட்ட பலமுறை சொல்லியும் கூட அதன் பின்பும் வந்து தொடர்ந்து அவங்களுக்கான நெருக்கடி அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கிறதாகவும் சில மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு கூட்டம் அப்படிங்கிற பேர்ல சார்நிலை அலுவலர்களை போட்டு வதைக்கக்கூடிய விஷயங்களையும் உடனடியா கைவிடணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இருக்காங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு உரிய கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம BLO ஆபீசர்ஸ்க்கே வெப்சைட் மாதிரியான பல விஷயங்கள்ல சந்தேகங்கள் இருக்கிறதால அவர்களுக்கான உரிய பயிற்சி அளிக்கணும். அது மட்டும் இல்லாம காலம் குறைவா இருக்கிறதால படிவத்துல எந்த மிஸ்டேக்ஸும் ஆகாம சரியான பணியை செய்யறதுக்காக ஆட்கள் நியமனத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய கோரிக்கைகள்ல முன் வச்சிருக்காங்க.